கும்பிடாப்புல தேனியிலேருந்து இது எங்கள் அண்ணனுக்கு. அண்ணே ஒரு பதிவு பார்த்தனே என்ன போட்டிருந்தீங்கன்னா 25 பேர் இராணுவர் காஷ்மீர் தீவிரவாதிகள் சுட்டு 25 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு பிஜேபி நாச்சனமா பண்ணணும் அப்படின்னு பதிவு போட்டிருந்தீங்கண்ணே. ஏன்னே கள்ளக்குறிச்சியில் 50 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு 50 பேர் இறந்தாங்க. எத்தனை பேர் நாச்சனமா பண்ணீங்க எனக்கு புரியல. ஏன்னா இது அரசியலாக கொண்டு போகாதீங்கண்ணே. செத்தது ஒரு இந்தியன்னு. இது அரசியலாக எந்த கட்சிக்காரங்களையும் அரசியலாக கொண்டு போகாதீங்க தயவுசெய்து. அங்கே செத்தது இந்தியன். அதில் ஒரு உள்ள போட்டிருக்கு பிஜேபி இராணுவம் அப்படின்னு. ஏமா இராணுவம் பிஜேபி இராணுவம் கிடையாது. காங்கிரஸே வந்தாலும் இராணுவம் மக்களுக்காண்டி உழைக்கிறவங்க இராணுவ வீரர்கள். அதை பார்த்துக்குங்க. அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆட்சி வந்துச்சுன்னா இராணுவர்கள் இந்தியாவுக்காக நம்மளுக்காண்டி மக்களுக்காண்டி போராடுறவங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கள்ளக்குறிச்சியில் இறந்த சாரம் குடிச்சு செத்தவங்க 50 பேர் இறந்தாங்க. ராஜினாமா பண்ணவே இல்லையானே யாரும். வேணாம்னே. அரசியல் ஒரு நம்ம இறந்தது ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து. முக்கிய காரணம் ஒரு இந்தியன் இறந்தது. அதனால் இது அரசியல் கொண்டு போய் யாரும் குழப்பத்தை பண்ணாங்க. முடிஞ்சால் நம்ம வருத்தப்படுவோம், வருத்தத்தை தெரிவிங்க. இல்லையா வாங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆள் போவோம். சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன மாதிரி முப்படையும் கிளம்புவோம், எல்லாரும் போவோம். அப்படி பேசி பழகுங்க, போராடுவோம், பாகிஸ்தான் அடிப்போம். ஏன்னா அதை விட்டு போட்டு இதை அரசியல் கொண்டு திணிச்சு பூராத்தையும் மனசு கவலையாக இருக்குண்ணே. ஆமாண்ணே, இது மாதிரி பேச வேணாம்ண்ணே யாரும். ஆமாம், அதை சொல்லிக்கிட்டேன். வடக்கம்பலா மாப்பிள்ள தேனியிலேருந்து.